ஐயோ தள்ளி உக்காரியா சொல்லு. நம்ம யாருக்கும் தெரியாம போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாமா? ठीक है, जल्दी आना। பயப்படாதீங்க, நானும் உங்களில் ஒருத்தன் தான். எல்லாம் நார்மல் தான். இப்போ வந்து இவங்க 2 பேரும் எப்படி செத்தான்னு கேட்பாங்க. ஒருத்தன் வந்தான், 2 பேரையும் கொண்டுட்டு இதோ அந்த பக்கமாக ஓட்டான்னு சொல்லுங்க. ஆ சொல்லிடுவீங்களா? உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கிறேன். கட்சியில் என்னையே கவுத்து விட்டுற மாட்டிங்களே? இன்னும் டவுட்லாம் இல்லை, சும்மா நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் தேர்றான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான். அங்கல்ல, இங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது என் பக்கத்தில் மட்டும் ஏன் வந்து உட்காரணும்? இல்லை, எல்லாம் ஒரு காரணமாக தான். நீங்கள் இவ்வளோ சொல்லியும் டெரஸ்ட் வந்து மிரட்டினா எவனாவது ஒருத்தவங்களை போட்டு கொடுத்துட்டா? இந்த போட்டு கொடுக்கணும்னு ஒன்று தோணுதில்ல, அது உனக்கு மட்டும்தான் தோணும். அதனால தான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குறேன். அதுக்கு இதுக்கு நான் ரிலேஷன்? நீ என்னை போட்டு கொடுத்து அவன் என்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். சூப்பர். கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்கல்ல? தெரியாது, ட்ரை பண்ணுறேன். ட்ரை தானே? பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்.
நான் யாருன்னு காட்டுறேன். என்ன ஹாஸ்டேஜஸ்ல இருந்து ஒருத்தன் சடனாக அவங்க ஆளுங்க கிட்ட இருந்து கத்தி எடுத்துட்டு அவங்க 2 பேரையும் பக்கத்தில் இருந்த சர்வீஸ் ஏரியாவில் பூந்து போயிட்டான் சார். குட் பாய். அவன் யாருன்னு காட்டு. ஜாகிர், ஷோ ஹிம் தி ஃபுட்டேஜ். ठीक है. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சாண்ட்விச் எடுத்துக்கிட்டுமா? தர மாட்டீங்களா? இல்லை பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். Is everything under control? सब कंट्रोल में है सर. Copy. அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு ட்ரூ ஸ்டோரி சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு வாட்டி லிபியாவில் ஒரு சினிமா ஹாலை ஹைஜாக் பண்ணேன். வித் அபவுட் 150 பீப்புள் ஐ கெஸ். எங்கள் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் கோயிங் ஸ்மூத். இதில் யாருன்னு காட்டு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஃபுட்டேஜில் நீ எங்கேயுமே இல்லை. ஓ, இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அதை நீ? ஆனால் அந்த கவர்மெண்ட் கிரிமினலாக யோசிக்கிறதா நினச்சி ஒரு ரெஸ்கியூ டீமை உள்ள அனுப்பி என்ன பெட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. யூ நோ வாட் ஐ டிட்? என்கிட்ட இருந்த அந்த 150 ஹாஸ்டேஜஸ்ல ஒரு 75 பேர் தலை தனியாக உடம்பு தனியாக ஆக்கிட்டேன். இப்போ நீ சொல்ல, அந்த 75 இன்னசென்ஸ் லைஃப் செத்ததுக்கான காரணம் யாரு? இல்லை, இந்த கதையை நீ ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கு புரியல. ஏன்னா நாங்கள் உள்ள யாரையும் அனுப்பவும் இல்லை, அனுப்புகிற ஐடியாவும் கிடையாது. ஐஷோ, சத்தியமா? அப்போ நீ கவலைப்பட தேவையில்ல. கத்த கால். Emergency. Come to my room. Boys. இருறா பதறாத, வருவானுங்க. சார், இதை குடிங்க. இதில் எலக்ட்ரோல் அண்ட் லைம் இருக்கு, உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். சயின்டிஃபிக்லி கரெக்ட். குடு. அந்த தண்ணி கொடு. அயலுக்கா தூக்கி பிடிச்சி எப்படி பிடிச்ச பாரு. கேட்ச். ஒரு தண்ணி பாட்டிலுக்காக இன்னும் கொலை பண்ணிட்டு படப்பா. அவன் ஆளு அவளுக்கு தண்ணி குத்துச்சு, ஆனா ஏன் ஆளு எனக்கு தண்ணி குத்துச்சு. எங்க குத்துச்சு? அது தூக்கி இருந்துச்சு. நீ தோனி மாதிரி போய் கேட்ச் பிடிச்சின்னு வந்துட்டு எனக்கு கொலை அவ கொடுக்குறேன். தர மாட்டேன். What kind of a creature this one? டேய், சாட்டின் முந்தி ஊத்திடுவேன். எந்த பிளானட்ல இருந்துடா வந்த? அவனை கொன்னாதான் நம்ம இங்கிருந்து உயிரோடு போக முடியும். So keep that in mind and be careful.
easier. Guys, Persian. Shoot. இவனை கொள்றதுக்கு என்ன போய் கூட்டு வந்துக்கிறா மனசாட்சிக்கிறாடா அவனுக்கு என்ன கிளி அவன் கையில் வச்சிருக்கான்னு அர்னால்டோட கண்ணடா டெர்மினேட்டர் அப்புறம் இப்பதான்டா பாக்குறேன் அதுவா இது அது வேற இல்ல This is not just a hijack. It's a war. और इस वक्त जो तुमने धोखा देने की कोशिश की है उसका अंजाम क्या हो सकता है ये तुम अच्छी तरह से जानते हो। जानने के बाद भी तुमने ऐसा किया, हाँ? कोई बात नहीं, जो हुआ सो हुआ, लेकिन दोबारा इसे दोहराने की कोई हिम्मत न करे। इसके लिए मेरे पास और कोई चारा नहीं बचा है, समझे? मेरे परिवार को बख्श दो। जा सकते ना। प्लीज मेरे परिवार को बख्श दो। मेरे परिवार को बख्श दो। मुझे मार दो, मुझे मार दो। मेरे परिवार को बख्श दो। मेरे परिवार को बख्श दो। मुझे मार दो। देखो तुम्हारी नापाक हरकत की वजह से क्या हो रहा है। मेरे परिवार को बख्श दो। वरना तुम्हारा परिवार भी चैन की जिंदगी बसर कर रहा होगा। मेरे परिवार ने तुम्हारा क्या बिगाड़ा है? मुझे मार दो। कुछ नहीं हो सकता तुम्हारा। अब देखता हूँ तुम्हें कौन बचाने आएगा। कौन आएगा तुम बचाने? मेरे परिवार को அந்த ஃபேமிலி அவனையும் உயிரோட விட்டனா என்கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன்.
நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் எனக்கும் இந்த டோட்டல் ஆப்ரேஷனுக்கும் ஒன்றுமே கிடையாது. நான் எதுக்கு இவனை விடணும்? நான் அவனுக்கு பண்ண ப்ராமிஸ் தான் எனக்கு முக்கியம். இவங்களுக்குலாம் என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மீறி அவனை சுட்டனா நான் வேற லெவலில் ரிவோல்ட் ஆவேன். அது உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது உனக்கே தெரியும். ஸோ த சாய்ஸ் இஸ் யாஸ். விட்டனா சரண்டர் ஆகிடுவேன், விடலைன்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். इसकी फैमिली को छोड़ दो. டேய், ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? பின்ன குழந்தை தலையில் கண்ணு வச்சுட்டு கேட்டால் என்ன பண்ணுறது? அதான் கை தூக்கிட்டேன். இந்த கையை காலையிலே தூக்கியிருந்தா ஈஸியாவது செத்துருக்கலாம். இப்போ கொடூரமா கொல்ல போறானுங்க. அட்லீஸ்ட் சரண்டர் ஆகும்போதாவது லிஃப்ட்ல போகலாம். அப்போ எங்களை காப்பாத்துறேன்னு சொன்னது? உங்களை காப்பாற்றணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? உங்களை காப்பாற்ற வேண்டியது கவர்மெண்ட்டு, நான் கிடையாது. இதை பாருங்கள், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் செத்தாலும் அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் தான். ஆனால் அந்த குழந்தை செத்தா அதுக்கு காரணம் தான். அந்த பழியெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாதுப்பா. அப்போ எங்களுக்கு என்ன பதில்? உங்களுக்கு என்ன பதில்? அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்போ எங்களெல்லாம் சாவ சொல்றியா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன எனக்காக சாவ மாட்டியா? எனக்கு இருந்தாலும் சாவ தானே போகிறேன். அட்லீஸ்ட் எனக்கு செத்தா நாளைக்கு பேப்பர்லையாவது வருவேன். அதை நினச்சி சந்தோஷப்படு. சும்மா நசன்னு இதை இருக்கானே இவனை வச்சு நம்ம மேலே பிளான் பண்ணுறோம். எல்லாத்தையும் சொல்கிறான். பிரீத்தி, இவனை கட் பண்ணிட்டு ஓகே சொல்லு. டெரஸ்லாம் அச்சு கொண்டு தூக்கி தள்ளி கட்டுறேன். யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகிற? சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட். இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. கல்யாணம் நின்று போச்சு அப்படின்றத வெளியே சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போனது நல்லதாக போச்சு. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இப்படி பொதுவாக சொல்லாதீங்க. என்ன செட் ஆகலைன்னு கரெக்டாக சொல்லுங்கள். இல்லைம்மா, அது ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல. இல்லை, நீ நானே கிளியராக சொல்லிடுறேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ஆண்டி, என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்படின்னா எப்படி? இப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக, கேரிங்காக, எமோஷன்ஸை மட்டுமே பெரிய விஷயமா பார்க்குற ஆளாக தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கும் உங்கள் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. இந்த சின்ன வயசுலேயே நீ அதை எப்படிம்மா கண்டுபிடிச்ச? சின்ன சின்ன விஷயத்த வச்சு தான் ஆண்டி. அன்றைக்கி ஒரு நாள் இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். காலையிலேருந்து நடந்து ஷாப்பிங் பண்ணி காலெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா ரிப்ளை அனுப்புகிறாரு? என்னடா அனுப்புன? ஒமேகா 350 காலையில் 1 நைட் 1. பார்த்தீங்களா? ஆனால் நான் டோட்டலாக வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். ஐயோ கால் வலிக்குதா, இப்போ மட்டும் நான் உன் கூட இருந்திருந்தா அம்மா ஒரு டீ போட்டு கொடுத்துருப்பேன், உன் கால் அழுத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட் ஆண்டி எனக்கு வேணும். மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டர் வேணாம் ஆண்டி. வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானம்மா? டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பார்த்துக்கலாம் அங்கிள். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு கூடயே வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டில் தண்ணி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கரெக்ட். நீங்கள் எப்பவும் போல் சைலண்ட்டாகவே இருங்க அங்கிள். நான் ஆண்டிக்கிட்டே பேசிக்கிறேன். மினி, நீ தான் தப்பாக சென்ஸ் பண்ணிட்டு அவரை தப்பாக நினைக்கிறேன். நீ எனக்கு புத்தி சொல்லாத. அண்ணி அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிட்டா காலம் பூரா அவளுக்கு அடிமையாக இருக்குன்னு எத்தனை தடவை சண்டை போட்டாரு. உங்கள் 2 பேருக்குள்ளே மூட்டி விடுறதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அது எப்படி உன் இஷ்டமோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது என் இஷ்டம். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அன்னைக்கு கூட உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கும் போது அந்த ரிப்போர்ட் இவர் காமிச்சிட்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார்? கேளுங்க நீங்களே. இதுக்கு என்ன சொன்ன? 12 மணி நேரத்தில் செத்துருவாருன்னு சொன்னேன். அவர் வாய வச்ச மாதிரியே 12 மணி நேரத்தில் செத்துட்டார். அப்போ கரெக்டாக தானமா சொல்லியிருக்கான்? சொன்ன மாதிரியே செத்துட்டார்ல. செத்துட்டு போகிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் யாராச்சும் அப்படி நெகட்டிவாக சொல்லலாமா? ஒன்றும் ஆகிடாது, ஹாப்பியாக இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாசிட்டிவாக தானே சொல்லணும். நெகட்டிவாக இருந்த ரிப்போர்ட் எப்படிமா பாசிட்டிவாக சொல்ல முடியும்? சொல்லணும், பாசிட்டிவாக தான் சொல்லணும். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. செத்தவன் காதில் கூட போய் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னால் செத்தவன் கூட உயிரோட எந்திரிச்சு வந்துடுவான். எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. பார்த்தியா, ஒரு டாக்டருக்கு டாக்டர் பொண்ணு தான் கரெக்ட். இங்கே பாருமா,
உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்ன மாதிரியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் நேராகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சேம் டியூ. இந்த கல்யாணம் நிற்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னங்க, வாங்க போகலாம். அவன் வரும்போது வரட்டும், நீங்கள் வாங்க போகலாம். மை சன். போயிட்டாங்கல்ல, போரா, டைம் ஆச்சு. மை டேட். பிரீத்தி, டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்குங்க. ஏய், எல்லாம் வேற வண்டில போங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வண்டியை விட்டு இறங்க வேணாம். ஏய், இறங்கு. சார் பிரீத்தி மயக்கம் ஆயிடுச்சு, அவசரமா ஹாஸ்பிட்டல் போறோம் சார். சொல்லுகிறேன், ஆஸ்பத்திரி குஸ்பத்திரி. இறங்கு. இறங்கு. இறங்கு இறங்கு இறங்கு. அவங்க ஏதோ அர்ஜென்ட்டா போன போல, நம்ம வேற வண்டியில போய்க்கலாம். இறங்குங்க. ஏய் புட்டி, இறங்குடா. வெள்ளாட்டி இறங்குறியா இல்ல ஆட்டோ கவுக்கோ? ஏய், சா வச்சிரும். ஏய் கிளி, டக்குன்னு இறக்கி ஏத்துறா. கெஞ்சி நிக்கிற. அவங்க மயங்கிட்டாங்க, அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். என்னது மயங்கிச்சா? ஏய், அது எத்தி முதல்ல வெளியே வைடா. டேய், சொல்லுவ மாட்டேன். ஏய், என்னடா தடவி நிக்கிற? அக்கல்ல கையை விட்டு வலி. ஒழுங்கா போடா. சார், அவங்க மயங்கிட்டாங்க சார். என்ன மயங்கிச்சு கேங்கிச்சுன்னு அதை இறங்குடா. சாரேட்டல லாரி ஏத்துன்னு போறீங்க. ஏய், ஏத்துறா பிரச்சனை அவனை. வேணாம் சார். பேஸ்ட் நேக்கற மேல கை வைக்கற. ஏய், காலை அமுக்கி விட்டுறீங்க. ஏத்துறா அவனை. டேய், என்னடா வெறிப்பேத்து நிக்கிறீங்க? டேய் கந்தா, வாயை பத்த சொன்னா என்னடா விரல கடி குத்துக்குற? தொழில் சுத்தமே இல்ல உன்கிட்ட. இதே பண்ணிட்டனா வாழ்க்கையில பொறுக்கி ஆயிடுவ நீ. ஏய் கிளி, என்னது? ஏய், இதெல்லாம் பார்க்காம நீ தூக்கின்னு போய் கத்தியா வைக்கிற. கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டானா என்னடா பண்ணுவ? சார், நீங்கள் ஏதோ அர்ஜென்ட்டாக போகிறீங்க போல் இருக்கு, நீங்கள் கிளம்புங்க. ஏய், மேடம் தூக்கி உள்ள போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணானே, நானே போய் உட்காந்துக்கிடுவேன். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசாக பண்ணுறீங்க. அவன் ரொம்ப கத்துறான், நாங்கள் அப்படி ஓரமாக உட்காரோம். ஒரு வழியில் எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறீங்களா? இப்போ என்ன, அவன் கத்தக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம். கொஞ்சம் நவருங்க. யோ, நீ பாட்டுன்னு போட்டு போயினே இருக்கிற. அவனை 1 ஹவரில் ஆஜர் பண்ணணும். 1 hour கஷ்டம், 2 hours அவனை எந்திரிச்சிருவான். அப்படி எந்திரிக்கலன்னா 9445471051 கால் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏய் கிளி, நோட் பண்ணியா? நீ பண்ணல? அடிங், நோட் பண்ணு. ஏய், என்ன? படிக்க தெரியுமா? தெரியும். முடி கொட்டுதே, மருந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. யார்? நான். நல்லாவே இருக்க மாட்டானு. நீ நல்லா இருக்கியாப்பா? கண்ணாடி காட்டட்டுமா? கமலக்கண்ணன், காமேஷ், பிரதாப், நீங்க 3 பேர் மட்டும் இங்க வந்து நில்லுங்க. எதுக்கு சார்? சொல்லு ராஜா. உங்க 3 பேர்கிட்டயும் ஏசி மன்னிப்பு கேட்கணுமா? அவர் மன்னிப்புலாம் கேட்க வேணாம், நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஏய், ஏசி மன்னிப்புக்கு தான் வாங்கிட்டு தான் போனோம். வாங்க மேல போனா திருப்பி தூர அந்த அடி என்ன அடிப்பானுங்க. வேணுமா உனக்கு? உள்ள வாங்கடா. இல்ல, அந்த கன்னுக்கு லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸா? லைசன்ஸ் இல்லைனா இல்லீகல் தானே? நேற்று கமிஷனர் பண்ண கடத்தினமே, அது என்ன லீகலா? சின்ன கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ண போகிற எல்லாமே இல்லீகல் தான். 10th எவ்வளோ மார்க்கு? புரியுது, எதுவுமே கேட்கக்கூடாது அதானே?
ஏன் இவங்களை இன்னும் அனுப்பல? நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவோம் சார். பாத்தீங்களா சார் திமுற? நீங்க குடும்பத்தோட வந்து இவங்க 3 பேர் காலையும் வந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த ஸ்டேஷன் விட்டு போவன்ட்டு போராட்டம் பண்ணிக்கிறானுங்க. அதுவும் இவன் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கிறான், ஏசி எங்கன்ட்டு. சாரி கேட்கணுமா? அந்த இரும்பு பீரோ என் மேலே தள்ளி விட்டான் பாத்தியா? சார் ஹாஸ்பிட்டல் தானே, ஏறுங்க நம்ம வண்டியிலே போகலாம். டேய் உங்கள்கிட்ட கேட்டோமா? இல்லை அடி வாங்கியிருக்கீங்க. கமலக்கண்ணன், காமேஷ், இந்த கோயில் வாங்க கூப்பிடுறான். இங்க வாங்க, ஐஜி மன்னிப்பு கேட்கணுமா? டேய் ஏறுங்கண்ணா ஏறுங்கண்ணா. டேய் தம்பி கொஞ்சம் தள்ளி வரப்பா. வெல்கம் சார். ஹலோ. क्या सर? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். समझ में नहीं आ रहा सर. உனக்கு தான் தமிழ் தெரியுமே, பேசலாமா? मेनू में क्या होगा और मिलेगा सर? वनीला स्ट्रॉबेरी बटर स्कॉच, वनीला ट्रफल चॉकलेट, ट्रफल स्ट्रॉबेरी मूस. आप बोलिए सर. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி கஸ்டமர்ஸ் அமைச்சு கடையை சாத்துங்க. உள்ள வாங்க. என்ன வேணும்? லாஸ்ட் நைட் என் ரிசார்ட்ல இருந்து தூக்கிட்ட போன பொண்ணு எங்க? அந்த பொண்ணை வேற இடத்துக்கு அனுப்பியாச்சு. வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. பொண்ணு இல்லாமல் போக முடியாது. அதான் சொன்னேனே, பொண்ணெல்லாம் தர முடியாதுன்னு. கிளம்புங்க. யோ சார், சாரி சார், தெரியாமல் பண்ணுறாங்க சார், பார்த்து மன்னிச்சு விட்ருங்க சார். ஐயோ ஏமா ஏமா, ஐயோ ஏமா ஏமா, ஐயோ ஏமா ஏமா. அடிச்சா சொல்லுவியா? ஐயோ ஏமா ஐயோ ஏமா ஐயோ ஏமா. எனக்கு எல்லாமே ஓகே, ஆனால் ஒன்று தான் இடிக்குது. ஒருவேளை உண்மையாகவே நீ ரிசார்ட் ஓனராக இருந்திருந்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி என்னை தேடி கண்டுபிடிச்சி என் முன்னாடி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஒரு ரிசார்ட் ஓனருக்கு எப்படி இவ்வளோ தைரியம் அப்படின்றது தான் இடிக்குது. ஒன்று நீ போலீஸாக இருக்கணும், இல்லை திருடனாக இருக்கணும். ஒருவேளை நீ போலீஸாக இருந்தா நான் police இல்லை, that I can promise you. But I want to tell you something. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை சுட்டுட்டு கோவாவை உன்னால் தாண்டவே முடியாது. உனக்கு தேவை ஏதோ ஒரு பொண்ணு, எனக்கு தேவை உன்கிட்ட இருக்கிற அந்த பொண்ணு. உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை தரேன், எனக்கு அந்த பொண்ணு கொடுத்துரு. ப்ராப்ளம் சால்வ்ட். ரிசார்ட் ஓனர் எப்படி கிட்னாப்லாம்? நீ ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்க, நான் ரிசார்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னுமா என்னை பார்த்தா நீ சொல்கிறதெல்லாம் நம்புற ஐஸ்கிரீம் கடைக்கார மாதிரி தெரியுது உனக்கு? நான் சொல்கிறது நம்ப வேணாம், பார்த்தா நம்புவில்ல.